கடவுச்சீட்டு அலுவலகம் அமைப்பதற்கான பூர்வாங்க பணிகள் மேற்கொள்ளப்பட்டு நிறைவுறும் தருவாயிலே இருக்கின்றன. அதற்கு 3 வேலை திட்டங்கள் இன்னும் முழுமையாக பூர்த்தி செய்ய வேண்டியிருக்கின்றன. ஒன்று, தெரிவு செய்யப்பட்ட ஆளுநருக்கான பயிற்சி, அதே வேளையிலே காத்திருக்கின்ற பொதுமக்களுக்கான தங்குமிட ஏற்பாடு, அதே போல நெட்வொர்க் வலையமைப்பு வசதி, 3 வேலை திட்டங்களும் பூர்த்தியாகின பின்னர் உடனடியாக அந்த கடவுச்சீட்டு அலுவலகம் திறப்பதற்குரிய ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட இருக்கின்றன. அந்த வகையிலே எங்களுடைய இந்த மாவட்டத்திலே ஒருங்கிணைப்பு கூட்டத்திலே நாங்கள் எடுக்கின்ற தீர்மானங்கள் சரியானதாகவும் வினைத்திறனாகவும் அதே வேளையிலே மக்கள் நலன் சார்ந்ததாகவும் அமைகின்ற போது நாங்கள் அதனை முன்னெடுத்து எங்களுடைய மாவட்டத்திலே இந்த ஒருங்கிணைப்பு குழு சார்ந்த அபிவிருத்தி திட்டங்களை நாங்கள் வினைத்திறனாக மேற்கொள்ள முடியும். அந்த வகையிலே அனைத்து விடயங்கள் சார்ந்த அதிகாரிகள், மாவட்டத்தினை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற அதிகாரிகள் இந்த கூட்டத்திலே நாங்கள் கலந்து கொண்டிருக்கின்றோம். அதே வேளையிலே அவர்களால் சமர்ப்பிக்கப்பட்ட 19 திட்டங்களிலே முதலாவது திட்டமாக பெரிய தம்புரான் உருவமூர்த்தி இணைப்பு பாலம், நல்லூர் பிரதேச செயலாளர் பிரிவு 4.625 மில்லியன் ரூபாய். கலட்டி அம்மன் கோயிலடி சீவியர் வீதி புனரமைப்பு நல்லூர் பிரதேச செயலாளர் பிரிவு. ஒரு விடயம் இதிலே காட்சிப்படுத்தப்படுகின்ற விடயங்கள் உங்களை சொல்ல வேண்டுமா அல்லது இல்லை என்றால் நாங்கள் இதில் பார்த்துக்கொண்டு நாங்கள் இதில் ஏதாவது ஆட்சேபனைகள் இருக்குமாக இருந்தால் என்றால் திட்டங்கள் இருக்கின்றன. ஆகவே இதிலே நாங்கள் ஏதாவது ஆட்சேபனைகள் அல்லது கருத்துக்கள் அல்லது திட்ட முன்மொழிகள் ஏதாவது இருக்குமாக இருந்தால் நாங்கள் இதனை பார்வையிடலாம். இல்லது நாங்கள் ஒவ்வொரு திட்டங்களாக வாசிக்க வேண்டிய தேவைப்பாடு இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஸ்ரீதரன் அப்போ இவ்வாறு 19 திட்டங்கள் மெல்ல வளமையாக நாங்கள் 2 நாட்களுக்கு முன்னர் அனுப்பினாங்க. இம்முறை நாங்கள் கூட்டத்தை திடீரென்று ஒழுங்குபடுத்த வேண்டிய நேர காலம் இருந்தபடியால் நாங்கள் நேற்று தான் சரி அடுத்த முறையிலிருந்து நாங்கள் அது பழமையாக தானே இந்த முறை கூட்ட ஆயத்தம் சற்று தாமதமான காரணத்தால் நாங்கள் அடுத்த முறைக்கு அதை செய்தோம். அதே போன்று கமநல அபிவிருத்தி திணைக்களத்தினுடைய திட்டங்களாக இங்கே காட்சிப்படுத்தப்பட்டிருக்கின்றன. அந்த வகையிலே கமநல அபிவிருத்தி திட்டத்தினுடைய விவரங்களிலே ஏதாவது இல்லை நான் வாசிக்க வேண்டியிருந்தால் வாசிக்கலாம், இல்லாட்டால் அதில் இந்த 40 திட்டங்கள் 38.268 மில்லியன். அதே போன்று தென்னை பயிற்சிகையினுடைய திட்டங்கள் அவை இந்த மொத்தமாக 23 திட்டங்கள் 97.3517 மில்லியன் ரூபாய் பெறுமதியான திட்டங்கள் இங்கே காட்சிப்படுத்தப்படுகின்றன. இந்த தலைவர் அவர்களே, இந்த தென்னை பயிற்சிகை தொடர்பான நிதி ஒதுக்கீடுகளுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கின்ற, ஆனால் தற்போது அந்த நாட்டில் இருக்கின்ற அந்த வெள்ளை சமுதாய பிரச்சனைகள் இருக்கின்றது. அது சம்பந்தமாக கட்டுப்படுத்துவதற்காக அல்லது பயிற்சிகளுக்காக ஏதாவது நிதி இதில் ஒதுக்கப்பட்டிருக்கின்றதா? தென்னை பயிற்சி அதிகார சபை இது தொடர்பாக நாங்கள் நேற்று மாவட்ட செயலகத்தில் இந்த மாவட்ட விவசாய குழு கூட்டம் நடத்தியிருந்தோம். அதிலே தென்னை பயிற்சி அதிகார சபையாலே அதற்குரிய இயந்திரம் ஸ்ப்ரேயர் 15 மட்டும்தான் யாழ்ப்பாணம் மாவட்டத்திலே அவர்களிடம் இருக்கின்றது. யாழ்ப்பாணம் மாவட்டத்திலே 15. இப்போ அதை வைத்துக்கொண்டு எங்களுடைய இருக்கின்ற எண்ணிக்கையான அந்த தென்னைகளுடைய அந்த வெண்ணியை கட்டுப்படுத்துவதிலே இடர்பாடு இருக்கின்ற காரணத்தினாலே நாங்கள் நேற்றைய கூட்டத்திலே ஒரு பரீட்சாத்தமாக ஒவ்வொரு கிழமையும் ஒவ்வொரு பிரதேச செயலாளர் பிரிவுக்கு அந்த 15 இயந்திரங்களையும் வழங்குவதென்றும், அதற்கு பிரதேச செயலாளர்கள் பொருத்தமான இளைஞர்களை அடையாளம் கண்டு அவர்களுக்கு கொடுப்பனை வழங்கி அதை மேற்கொள்வதாக ஒரு 3 வாரத்திற்கு அந்த திட்டத்தை மேற்கொண்டிருக்கின்றோம். அதனுடைய பெறுமதி, ஒரு ஸ்ப்ரேயருடைய பெறுமதி கிட்டத்தட்ட 75,000 ரூபாய் மதிப்பிடப்பட்டிருக்கின்றது. அது சிறப்பாக ஏதாவது நீங்கள் உள்வாங்க முடியுமா அல்லது அதனுடைய மருந்து சம்பந்தமாக ஏதாவது விடயங்கள்? இல்லை, ஏனென்று சொன்னால் இதுதான் முக்கியமான பிரச்சனை. இப்போ அந்த பிரச்சனையை கண்டுகொள்ளாமல் விட்டு அல்லது ஆய்வு செய்யாமல் விட்டா அல்லது அதை கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுக்காமல் விட்டுட்டு இதை செய்கிறதால தென்னை அழிஞ்சு போயிடும். எனவே தயவு செய்து அதை கட்டுப்படுத்துக்கான திட்டங்கள் முன்வழிகளையும் இதில் சேர்க்கணும். அந்த நிதி ஒதுக்கீடு செய்யல அது மிக முக்கியமானது, எல்லா இடங்களையும் இருக்குது. நிச்சயமாக அனைவருக்கும் வணக்கம். முக்கியமாக இந்த
இடத்துல நாங்கள் குறிப்பிட்றது நேற்றைய டிஏசி மீட்டிங்கில் நாங்கள் அதில் அரசு அதிபர் சொன்ன மாதிரி உடனடியான செயற்திட்டத்தை மேற்கொள்வதற்காக எதிர்வரும் 9ஆம் தேதி நாங்கள் ஆரம்பிச்சிருக்கிறோம். அந்த ஸ்ப்ரேயர் மூலமாக வெண்ணியை கட்டுப்படுத்துகிற செயற்பாடு பிரதேச செயலற்ற அனுமதியோடு எங்களோட மேற்பார்வை நாங்கள் நடத்த போகிறோம். அது வரைக்கும் முக்கியமாக இதை பற்றி நாங்கள் சாதிச்சிருக்கிறோம். எங்களது தலைமை காரியத்தில் எங்களுக்கு ஒரு பெரும்பாலான நிதியை இதுக்கு வழங்கினா தான் நாங்கள் தொடர்ச்சியாக இதை வெற்றிகரமாக செயற்படுத்தலாம். இதுவரைக்கும் எங்களுக்கு அந்த நிதி திட்டம் எங்களுக்கு வழங்கப்படையில்லை. அது நேற்றைய தினம் நாங்கள் எங்களோட சேர்மன் மூலமாக கதைத்து பெரும்பாலான நிதி திட்டத்தை எங்களுக்கு தந்தால் தான் இதிலேருந்து 15 ஸ்ப்ரேன்றது சில சொன்ன போல் காணாது. எங்களுக்கு கிட்டத்தட்ட நிறைந்த ஒரு பிரதேசத்துக்குள்ளேயே எங்களுக்கு ஒரு 50 ஸ்ப்ரேயருக்கு மேலே தேவைப்படுது ஒரு பிரதேச செயல ரீதியாக. அப்போ 15 ஸ்ப்ரேயரை வச்சுக்கொண்டு நாங்கள் இந்த செயற்திட்டத்தை வெற்றிகரமாக செயற்படுத்த இயலாதுன்றது உண்மையான விஷயம். அதே வேளையில் எங்களுக்கு நேற்றைய நான் நன்றி சொல்லணும். என்னென்னா பிரதேச செயலர் உடனடியாக எங்களோட அரசு அதிபர் கேட்டதற்கு நாங்கள் ஆளணி பெற்றாக்குறை, இப்போ அடிக்கிற ஸ்ப்ரேயரை நாங்கள் பயன்படுத்தக்கூடிய ஆளணியை உடனே நாங்கள் தாரம் என்று சொன்னது எங்களுக்கு ஒரு பெரிய விஷயம். எங்கண்ட பயிற்சி சபையில் ஆளணி இல்லாத தருணத்தில் நேற்றே அவர்கள் உடனடியாக எந்தவித மறுப்புமின்றி தாங்கள் ஆளணியத்தெல்லாம் நீங்கள் இந்த விஷயத்தில் மேற்பார்வை செய்யுங்கன்னு சொன்னது ஒரு பெரிய விஷயமாக கருதுகிறோம். ஆகவே ஆளணி வளம் எங்களுக்கு கிடைச்சாலும் உடனடியாக நாங்கள் அவருக்கு பயிற்சியை கொடுத்து இதை விரைந்து செயற்படுத்துறதை நாங்களும் அதில் ஊக்குவிக்கிறதுல முன்னுக்கிறோம். நிதி பற்றாக்குறை சம்பந்தமாக வார கிழமையும் எங்களுக்கு ஒரு ஹெட் ஆஃபீஸில் மீட்டிங் இருக்குது. அதில் நாங்கள் இதை மேலும் நாங்கள் விவரிச்சோம்னு சொன்னால் எங்களுக்கு அதுக்குரிய செயற்திட்டம் வந்த பிறகு உடனடியாக நாங்கள் இதை தொடங்கலாம்ன்றதை அறிவிக்கிறோம். இல்லை, அதற்கான விசேட நிதி ஒன்று ஒதுக்குறதுக்கான ஒரு ஏற்பாடு செய்யுங்க. தீர்மானத்தை எடுக்கணும். இதில் நாங்கள் நேற்றைய விவசாய குழு கூட்டத்தில் எடுக்கப்பட்ட தீர்மானத்துக்கு அமைவாக தென்னை பயிற்சிகை சபையினுடைய தலைவருக்கு இது தொடர்பாக நாங்கள் கடிதம் மூலம் அனுப்பி அவரோட தொடர்பு கொண்டு மேலதிக நிதி ஒதுக்கீட்டை பெற்றுக்கொள்வதற்கு நடவடிக்கை எடுத்திருக்கின்றோம். இன்றைய இந்த கலந்துரையாடலுக்கு வருகை தந்திருக்கின்ற கௌரவ கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களையும் வரவேற்றுக் கொண்டு முதல் நடவடிக்கை எடுத்து அது பிறகு குறைஞ்சிடுது, திரும்பி வந்துடுது. இப்போ ஆமாம், கடந்த வருஷத்தில் நாங்கள் மற்றது இப்போ அவர்கள் அந்த ரிசர்ச் ஆராய்ச்சி கொண்டிருக்கணும். அந்த பயாலஜிக்கல் கண்ட்ரோல், அந்த உயிரியல் கட்டுப்பாடு சம்பந்தமாக ஆராய்ச்சி நடந்து கொண்டிருக்கு. அந்த அதையும் புற சம்பந்தம் சொல்லுங்கள். அங்கே இருக்கிறார், ரிசர்ச் இருக்கிறார், சொல்லுவேன். அந்த வாழைகளை நோக்கியும் அது போகுது. ஆமாம், நான் மேலதிக பணிப்பாளர் ஆராய்ச்சி. ஆரம்பத்தில் இது எங்களுக்கு தென்னியை தான் தாக்கினது. இப்பொழுது பல்வேறுபட்ட பயிர்களையும் இது தாக்க வலிக்கிட்டு இருக்காங்க. அப்போ நாங்கள் ஏற்கனவே இது தொடர்பாக பல்வேறு மாவட்டங்களை 5 மாவட்டங்களையும் நாங்கள் எங்களுடைய கண்ணுருவ பயிர் பாதுகாப்பு நிலையத்தில் இருந்து நாங்கள் இந்த இதில் தயாரித்து கொண்டு இங்கே விட்டு நாங்கள் அப்போ இப்போ நாங்கள் என்னென்னால் இஞ்சியை வச்சு செய்கிறது எங்களோட பிராந்திய விவசாய ஆராய்ச்சி நிலையத்தில் செய்கிறதுக்குரிய சகல இதுகளையும் நாங்கள் கொண்டு வந்துட்டோம். அப்போ கொஞ்சம் உற்பத்தி நடந்து கொண்டு இருக்குது. அப்போ இனி தான் நாங்கள் அதை விடுவிப்போம். அப்படி ஒரு மாதம் 1.5 மாதத்துக்குள்ளே நீங்கள் சொல்கிறது இன்னொரு உயிரினத்தை நாங்கள் உயிரியல் முறை கட்டுப்பாடு இப்போ இவியல் இப்போ உடனடியான இதை தான் செய்யணும். நாங்கள் இதுக்கு முதல் ஏற்கனவே யாழ்ப்பாணத்தை செய்யறாங்க. அப்போ அது என்ன செய்யணும், மழை வேற அதை கொஞ்சம் குறைஞ்சி கொண்டு வரும். பிறகு வெயில் தான் அது இந்த உற்பத்தியின் வேகம் அதிகரித்து கொண்டு வரும். அப்போ அந்த நேரத்தை நாங்கள் விடைக்க தான் அதை கட்டுப்படுத்தலாம். சாதாரணமாக இயற்கையாகவே அந்த உயிரியல் கட்டுப்பாட்டை ஏற்படுத்துகின்ற அந்த உயிரியை காணப்படுகிறது. அது ஒரு சின்ன ஒரு மெல்லிய ஒரு ஒட்டுண்ணி மாதிரி தான், அதுவும் ஒரு பூச்சி தான். அது போய் அதில் முட்டையை போய் அதில் இடும். அப்போ அந்த கட்டுப்படுத்த முடியாமல் இருக்கிறது, இயற்கையாக கட்டுப்படுத்த முடியாமல் இருக்கிறது காரணம் என்ன, இது இந்த இனப்பெருக்க வீதம் மிக உயர்வாக இருக்கும். அந்த சாதாரணமாக நாங்கள் இந்த கட்டுப்படுத்துகிற உயிரியை விட அந்த பீடையின் வேகம் மிக உயர்வாக இருக்குது. அப்போ அந்த நேரத்தில் நாங்கள் கொண்டு ரிலீஸ் பண்ணணும். அப்போ இந்த முறை நடந்த பிரச்சனை அதுதான். அப்போ அதுக்காக நாங்கள் இப்போ அடுத்ததாக நாங்கள் மீண்டும் அடுத்த பட்சுக்குரிய இதை நாங்கள் இப்போ ஆரம்பிச்சிருக்கோம். மருந்து அடிக்கிறது இப்போ இலையின் மேல் பக்கம் இருக்குது, ஓலையின் கீழ்ப்பக்கம். பொதுவாக இதை கீழ்ப்பக்கத்திலான் இருக்கும், கீழ்ப்பக்கத்தில் இருக்கும். ஆனால் மேல் பக்கத்தில் அந்த பூஞ்சனம் கொண்டு வளரும், அது கரும் பூஞ்சனம் கொண்டு வளரும். அதால தான் இந்த தென்னையின் உற்பத்தி திறன் பாதிக்கப்படுறது முக்கியமான காரணம் அதுதான். அப்போ இந்த இதில் உண்மையாக இது கொக்கனட் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் தான் இது செய்ய வேண்டியது. அவையெல்லாம் இதுக்குரிய ஆக்கள் தென்னை ஆராய்ச்சி நிலையம். இப்பொழுது அது அந்த ஏனைய பயிர்களையும் பாதிக்க ஆரம்பித்த பிறகு தான் நாங்கள் அதில் உண்மையாக கூடுதலான கவனம் எடுத்து நாங்கள் கடந்த வருடம் நாங்கள் மிகச்சிறப்பாக அதுகளை நாங்கள் வெளியிட்டிருந்தோம். ஆனால் இந்த முறை கொஞ்சம் மழை வந்தோடனே அது குறைஞ்சிட்டுது. அப்போ நாங்கள் அதோட அதை நிப்பாட்டியிருந்தோம். நாங்கள் இப்போ மீண்டும் அதை நாங்கள் ஆரம்பிச்சிருக்கோம். இதில் இந்த 6வது விடயம்
தென்னை முதலீட்டு கடன் திட்டம் ஒன்று இருக்குது. அதில் அரசாங்கத்துக்கு கீழே முக்கோண தென்னை வலயத்தில் யாழ்ப்பாணம், கிள்ளச்சி, முல்லைத்தீவு மாவட்டங்களில் 18 லட்சம் தென்னையை பயிர்றதுக்கான நடவடிக்கை இருக்குது. அது சம்பந்தமாக அந்த யாழ்ப்பாண பகுதியிலே தென்னைகளுக்கான காணிகள் வழங்குவதற்கான நடவடிக்கை சம்பந்தமாக விழிப்புணர்வு ஒன்று ஏற்படுத்தப்பட்டிருக்கா மக்கள் மத்தியில். காணி சம்பந்தமாக அரச காணி யாழ்ப்பாண மாவட்டத்திலே தெரிந்த விடயம், அரச காணியினுடைய அளவு மிக குறைவாக இருக்கு. அரச காணியுடைய குறைவு இருக்கின்றபடியாலே அது பொருத்தமான கோரிக்கை முன்வைக்கப்படும் பட்சத்திலே அது பிரதேச செயலாளர்களாலே தொடர் நடவடிக்கை எடுக்கப்படுகின்றது. அடுத்தபடியாக மத்திய அரசின் திணைக்களங்களினால் நடைமுறைப்படுத்தப்படும் திட்டங்களுடைய முன்னேற்றம். அந்த வகையில் எங்களுடைய இந்த மாவட்டத்திற்கு கிடைக்கப்பெறுகின்ற பன்முகப்படுத்தப்பட்ட வரவு செலவு திட்டத்தின் கீழே 41 திட்டங்கள் எங்களால் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர்களை சமைக்கப்பட்டு அனைத்தும் தேசிய திட்டமிடல் செயலகத்தாலே அனுமதிக்கப்பட்டிருக்கின்றது. மொத்தமாக 56 மில்லியன் ரூபாய் ஒதுக்கீடும் எங்களுக்கு விடுவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல் தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சினுடைய மேம்பாட்டு திட்டத்தின் கீழே 18 திட்டங்களும், மின்சார இணைப்பு திட்டம், வீடமைப்பு திட்டமாக மீள்குடியேற்ற நகர அபிவிருத்தி அமைச்சாலே எங்களுக்கு 702 மில்லியன் ரூபாய் கிடைக்கப்பட்டிருக்கின்றது. அதற்குரிய பயனாளிகள் தெரிவு தற்போது இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. அதே வேளையிலே கடந்த வெள்ள அனர்த்தத்தாலே எங்கள் மாவட்டம் பாதிக்கப்பட்ட போது அனர்த்த முகாமைத்துவ பிரிவின் மூலம் 6.54 மில்லியன் ரூபாய்க்கு பணவட்டி திருத்தம் கிடைக்கப்பட்டிருக்கின்றது. மற்றும் கிராமய வீதி அபிவிருத்தி திட்டத்தின் கீழே எங்களுக்கு வடக்கு மாகாணத்திற்கு கிடைக்கப்பட்ட 5000 மில்லியன் ரூபாவிலே 1000 மில்லியன் ரூபாவிற்கான திட்ட முன்மொழிவுகள் எங்களுக்கு சமர்ப்பிக்கப்பட்டு அது தற்போது அனுமதி கிடைக்கப்பட்டிருக்கின்றது. அந்த திட்டங்களிலே ஏற்கனவே ரோட் ப்ராஜெக்டிலே கிடைக்கப்பட்டிருக்கின்ற திட்டங்கள் நீக்கப்பட்டு அதற்கு பதிலாக அதே பிரதேச செயலாளர் பிரிவிலே மேலதிக திட்டங்கள் வீதி ஒதுக்கீடுகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக சாவச்சேரி பிரதேச செயலாளர் பிரிவிலே கிடைக்கப்பட்டிருக்கின்ற திட்டம் மாற்றத்துக்கு உட்பட இருக்கின்றது. அதற்கான அனுமதியும் இங்கே கோரப்பட்டு நிற்கின்றது. ஐரோட் ப்ராஜெக்டிலே கிடைக்கப்பட்ட திட்டத்திற்கான மாற்று திட்டமாக பிரதேச செயலாளராலே அடுத்த முன்மொழிவில் இருக்கின்ற வீதி இங்கே உங்களுடைய அனுமதிக்காகவும் சமர்ப்பிக்கப்பட இருக்கின்றது. சரி. பன்முகப்படுத்தப்பட்ட வரவு செலவு திட்டத்தினுடைய முன்னேற்றம். அதில் எங்களுக்கு மொத்தமாக 56 மில்லியன் ரூபாய் யாழ் மாவட்டத்துக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டதிலே 41 திட்டங்கள் அமல்படுத்தப்பட்டு வருகின்றன. அதனுடைய முன்னேற்றம் இதிலே காட்டப்பட்டிருக்கின்றது. அதிலே மதிப்பீடு தயாரிக்கப்பட்ட திட்டங்களாக 19, மதிப்பீடு தயாரிக்கப்படுகின்ற திட்டங்களாக 19, மதிப்பீடு தயாரிக்கப்பட்ட திட்டங்களாக 9, கூறுவிலை கூறப்பட்ட திட்டங்களாக 2, ஒப்பந்தம் வழங்கப்பட்ட திட்டங்களாக 7, 25% முன்னேற்றத்திலே 2 திட்டங்களும், 50 தொடக்கம் 75 வீதத்திலே 1 திட்டமும், அதே மாதிரி 100 ஆரம்பிக்கப்படாத திட்டமாக ஒன்றும் காணப்படுகின்றது. அது போன வெள்ளிக்கிழமை தான் அதுக்குரிய அனுமதி எங்களுக்கு அமைச்சிலே இருந்து கிடைக்கப்பெற்றமையால் அந்த திட்டம் ஆரம்பிக்க நடவடிக்கை எடுக்கப்படுகின்றது. அதேபோன்று நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சின் மூலமாக தேசிய ஒருமைப்பாட்டினை மேம்படுத்தும் கருத்திட்டங்கள் எங்களுக்கு இதிலே 3.26 மில்லியன் ரூபாய் மொத்த ஒதுக்கீடாக 17 திட்டங்களுக்கான அனுமதி கிடைக்கப்பெற்றது. இதுவரைக்கும் அதற்குரிய செலவீனமாக 2.6 மில்லியன் ரூபாய் காணப்படுகின்றது. இதிலே நெடுந்தீவு, ஊர்காவத்துறை, யாழ்ப்பாணம், நல்லூர், சங்கானை, தெல்லிப்பளை ஆகிய 6 பிரதேச செயல பிரிவுகளே இந்த திட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகின்றன. அடுத்தபடியும் மீள்குடியேற்ற அலகினால் நடைமுறைப்படுத்தப்படும் திட்டங்கள். இதில் 2 திட்டங்கள் இந்த வருடம் மீள்குடியேற்ற அலகினாலே நடைமுறைப்படுத்த அனுமதி கிடைக்கப்பட்டிருக்கின்றது. அந்த வகையிலே மின்சார இணைப்பு திட்டம் மற்றும் வீடமைப்பு திட்டம். இது நகர அபிவிருத்தி மற்றும் வீடமைப்பு அமைச்சினுடைய நிதி மூலம் சகல பிரதேச செயல் பிரிவுகளிலும் இந்த திட்டம் அமல்படுத்தப்படுகின்றது. அந்த வகையிலே இதில் மின்சார இணைப்புக்காக 43 மில்லியன் ரூபாவும், வீடமைப்பு திட்டத்திற்காக 572 மில்லியன் ரூபாய், அதிலே 1 மில்லியன் பெறுமதியான 500 வீடுகளும், 0.6 மில்லியன் ரூபாய் பெறுமதியான 120 வீடுகளும்,
தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றன. இந்த மாவட்டத்தை பொறுத்தவரையிலே இதுவரையிலே 1626 மின் இணைப்புகள் எங்களுக்கு வழங்கப்பட வேண்டிய தேவைப்பாடு இருக்கின்றது 15 பிரதேச செயலாளர் பிரிவிலும். அதே போல வீட்டுத்திட்ட தேவையாக 15 பிரதேச செயலாளர்கள் பிரிவிலும் பெண் தலைமை குடும்பங்கள் 1835 உட்பட 19,603 வீடுகள் எங்களுடைய மாவட்டத்துக்கு வழங்கப்பட வேண்டிய தேவைப்பாடு காணப்படுகின்றது. அடுத்தபடியாக மாவட்ட விவசாய பிரிவினால் நடைமுறைப்படுத்தப்படும் திட்டங்கள். இதிலே உளுந்து பயிறு பயிற்சியை திட்டத்திற்காக கமத்தொழில் அமைச்சினுடைய நிதி ஒதுக்கீட்டின் கீழ் நல்லூர், வேலனை, சண்டிலிப்பாய், சாவகச்சேரி, தெல்லிப்பளை, சங்கானை, கோப்பாய், பருத்துறை, கரவட்டி, உடுவில், ஊராத்துறை, கார்நகர் ஆகிய பிரதேச செயலாளர் பிரிவுகளுக்கு 4.95 மில்லியன் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டு இதிலே செலவீனமாக 4.9 மில்லியன் ரூபாயும் 100% பௌதிக முன்னேற்றமும் காட்டப்பட்டிருக்கின்றது. அடுத்தபடியாக மாவட்ட அனைத்த முகாமைத்துவ பிரிவினால் நடைமுறைப்படுத்தப்படும் திட்டம். பானாவட்டி வீதியில் 1வது மதகிலிருந்து 2வது மதகு வரை வடிகால் அமைத்தல். சங்கானை வலியாமம் மேற்கு பிரதேச செயலர் பிரிவு இந்த திட்டம் நடைமுறைப்படுத்தப்படுகின்றது. அனைத்த முகாமைத்துவ நிலையத்தின் ஊடாக அமுலாக்க நிறுவனமாக பிரதேச சபை வலிகாமம் மேற்கு காணப்படுகின்றது. மொத்த நிதி ஒதுக்கீடு 6.549 மில்லியன் ரூபாய். தற்போது மதிப்பீடு தயாரிக்கப்பட்ட நிலையிலே இந்த திட்டம் தொடர்ந்து முன்னேற்றத்தை காண்பிக்கின்றது. அடுத்தபடியாக தேசிய வீடமைப்பு அபிவிருத்தி அதிகார சபையினுடைய வீடமைப்பு மானிய திட்டம் 2025 கீழே யாழ் மாவட்டத்திலே 10 லட்சம் ரூபாய் பெறுமதியான 88 வீடுகள் தெரிவு செய்யப்பட்டு அதற்கென 88 மில்லியன் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. இதுவரை 25/5/2025 இதனுடைய நிதி முன்னேற்றம் 19.05 மில்லியன் ரூபாவாக காணப்படுகின்றது. பௌதிக முன்னேற்றத்தை பொறுத்தவரை 36 வீடுகள் 25% 46 வீடுகள் 26.50% 6 வீடுகள் 51.75% காணப்படுகின்றன. பார்லமெண்ட் உறுப்பினர் கேட்டுக்கொண்ட இந்த தேசிய வீடமைப்பு அபிவிருத்தி அதிகார சபை இது 2025ஆம் ஆண்டுக்குரிய திட்டம். தாங்கள் கேட்டுக்கொண்டது போல அந்த திட்டங்கள் எங்களுடைய மாவட்டத்திலே வடக்கு மாகாணம் உட்பட அனைத்து மாவட்டங்களிலும் அது பூர்த்தி செய்யப்படாமல் இருக்கின்றது. தேசிய வீடமைப்பு அதிகார சபையினுடைய உதவி முகாமையாளர் இந்த விடயங்கள் நாங்கள் தொடர்ச்சியாக ஒரு கூட்டத்திலையும் கலந்துரையாடப்படுகின்றோம். அதுக்குரிய பயனாளிகள் உண்மையிலே மிகவும் தேவைப்பாடுடைய பயனாளிகள் இன்னும் அவருடைய வீடுகளை பூர்த்தி செய்ய முடியாத நிலையிலே இருக்கின்றார்கள். மாவட்டத்தில் எத்தனை வீடு அப்படி இருக்கு? 3000. வணக்கம். வணக்கம். மொத்த வீடுகள் எண்ணிக்கை அந்த அறகுறையாக இருக்கிற வீடுகள் எண்ணிக்கை எத்தனை? 3887 வீடுகள் இருக்கு. 3887 விளங்கையிலேம்மா 3887 வீடுகள் யாழ்ப்பாணம் மாவட்டத்தில். இங்கே வடக்கு மாவட்டத்தில் 20,000 வீடுகள். இதற்காக நீங்கள் நடவடிக்கை எடுத்துருவீங்களா? இந்த வீடை கட்டி முடிக்கிறதுக்கு ஏதாவது ஒரு நடவடிக்கை எடுத்துனீங்களா? மதிப்பீட்டு அறிக்கை அனைத்திடமும் சமர்ப்பிக்கப்பட்டது. ஆனால் நிதி இன்னும் விடுவிக்கப்படவில்லை. எங்களுக்கு கடந்த ஜனாதிபதி பங்கேற்ற கூட்டத்தில் நாங்கள் அதுக்கான மதிப்பீட்டு அறிக்கை சமர்ப்பித்திருக்கிறோம். இப்போ தலைவர் இந்த நிதியை அப்ரூவ் பண்ணப்பட்டிருக்கிறத நான் நினைக்கிறேன் ஒரு சிலருக்கு அறிவிக்கப்பட்டிருக்கு. ஆனால் வீடு கட்டுறதுக்கு கிட்டத்தட்ட மண் எடுக்கிறன்னா ஒரு டிப்பருக்கு 1 லட்சம் ரூபா வரைக்கும் போகுது. அப்போ இப்போ நீங்கள் அப்ரூவ் பண்ணியிருக்கிற தொகையில் அந்த வேலையை கட்டி முடிக்க முடியாது. அப்போ நாங்கள் ஏதோ ஒரு வகையில் இந்த மண் விஷயத்தில் ஏதோ ஒரு கைடன்ஸ் கொடுக்காமல் இந்த நிதி போதிய அளவு இருக்காது. அது பெரிய பிரச்சனை. இப்போ நிதியை நாங்கள் அனுமதிச்சும் இப்போ இந்த மண்ணுக்கு இவ்வளோ கட்டுறேன்டா வேலை முடிக்கிறார். அது ஒரு பொதுவாக கணிசமான ஆக்களங்களுக்கு சொல்லியிருக்கிறோம். அப்போ நாங்கள் ஏதோ ஒரு இடத்துல
அந்த மண் விஷயத்தில் வந்து நாங்கள் ஏதோ ஒரு கட்டுப்பாடு போடுவோம். என்ன இல்லாட்டி நீங்கள் எடுக்கிற முயற்சியும் சும்மா வீணாக போகிற மாதிரி தானே இருக்கும். யாழ்ப்பாணம் தவிர மற்ற மாவட்டங்களில் அந்த மழை வெள்ளம் வருகின்ற பொழுது அந்த ஆற்றுப்படுக்கைகள் இருக்குது, அதெல்லாம் எடுக்கலாம் என்று சொல்லி இருக்கிறார், நீர்ப்பாசன திணைக்களம் சொல்லி இருக்குது. இப்போ அந்த இடங்களில் மாவட்ட அந்த ஒருங்கிணைப்பு குழு மற்ற சுற்றாடல் குழு இருக்குது. இந்த சுற்றாடல் குழு சிபாரிசு செய்யப்பட்ட இடங்களில் அந்த அனுமதியை கொடுக்கறதுக்கு அந்தந்த அரசாங்க அதிபர்கள் நடவடிக்கை எடுக்கலாம். அது யாழ்ப்பாணத்துக்கு இருந்தாலும் அந்த விலைக்கு எடுக்கணுமே. அந்த ஒரு நிர்ணய விலை இல்லை தானே, இந்த மாதிரி கூடுது. இப்போ கவர்மெண்டால் பொமிட் கொடுக்குறது 400 ரூபாய்க்கு ஒரு கீப்புக்கு. ஆனால் அந்த பொமிட்டை பெற்றுட்டு 24,000 ரூபாய்க்கு வெளியில் விற்கிறாங்க. அந்த பொமிட்டுக்கான ரூட் பொமிட்டை மட்டும் மண் கொடுக்காமையே, மண்ணை வழங்காமையே நான் பொமிட் எடுத்துட்டேன்டா அந்த பொமிட்டை கொண்டே பொமிட்டை 24,000 ரூபாய்க்கு. அப்போ கவர்மெண்ட்டுக்கு கட்டுறது கிட்டத்தட்ட 103 டிப்பருக்கு கொடுத்தாங்கள்டா, 133 டிப்பருக்கு 1,60,000 கட்டுவாங்க. ஆனால் வெளியில் அவன் விற்று லாபம் பொமிட்டை மட்டும் விற்று எடுக்கிறான். அந்த பொமிட் எடுக்கிறவன் 33 லட்சம். அப்போ இதுக்குள்ள எல்லா இடமும் அந்த பணம் ஊழலாக விளையாடுது, எல்லா இடமும் சகல இடம் கனிய வளத்துக்குள்ளேருந்து எல்லா இடமே. அப்போ இதை வந்து நாங்கள் கட்டுப்படுத்தாமல் என்னென்று இப்போ ரூட் பொமிட் எவ்வளோ விற்கிற அந்த கட்டுப்பட பொறிமுறை செய்யாமல் இந்த மண்ணின் மாவியாவை நிப்பாட்டிலான்னு தான் நான் சொல்கிறேன். இந்த உண்மையிலேயே இப்போ கௌரவ உறுப்பினர் பொன்னம்பலம் அவர்கள் குறிப்பிட்டது போன்று இந்த பிரச்சனை உண்மையிலேயே ஒரு பாரதூரமான பிரச்சனையாக இருக்கின்றது யாழ் மாவட்டத்துக்கு. நேற்றும் கூட கிளிநொச்சியிலும் கூட நாங்கள் இது தொடர்பாக பேசினோம். இப்போ அதில் விஷயமாக ஜிஎஸ்எம் வந்திருக்குங்களா யாராவது கனியவலம்? இப்போ இந்த மண்ணுக்கான பெர்மிட்டெல்லாம் எப்படி நீங்கள் கொடுக்கறது வைக்கிறதுங்கிற சம்பந்தமாக எங்களுக்கு ஒரு விரிவான விளக்கம் கொடுத்தாங்களே. ஏன் இந்த மண் விலை கூடி இருக்குது? இலக்குமரன் என்னென்னா நீங்கள் பெர்மிட் கொடுக்கறதுக்கு முதல் மண் இருக்கிற இடம் அதை தெரிவு செய்யணும். இந்த உதாரணமாக நேற்று நான் ஒரு இது போட்டிருந்தேன், நேற்று அது விவாதத்துக்கு வர இல்லை. இப்போ கல்மட்டு குளத்தில் கழுவி எடுக்கப்பட்ட மண் ஒரு நிறைந்த லோட் மண் அங்கே இருக்குது, 2000 லோட் மண் இருக்குது. இப்போ அந்த மண்ணை விற்று போட்டு உள்ளக வீதிகளை திருத்துங்கன்னு நான் ஒரு கோரிக்கையை நேற்று வச்சுருந்தேன். நேற்று டைம் காணாதால் அது வர இல்லை விஷயத்து. இப்போ அந்த மண்ணை விற்பனைக்கு கொடுக்கலாம், மிஞ்சால ஒரு குறைஞ்ச விலையோடு கொடுக்கலாம். இதை விட சில குளங்களில் மண்ணை கழுவி எடுக்கிறார்கள். உதாரணத்துக்கு பழையில் தர்மக்கேணி பகுதியில் தென்பகுதியிலிருந்து வந்திருக்கிற நிறுவனங்கள் அரச தென்னந்தோட்டத்துக்குரிய காணி என்று சொல்லி அதோடு சேர்ந்த குளங்களை மண்ணை கழுவி எடுத்திருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் வேறு இடத்துக்கு கொண்டு போகிறார்கள், அதில் கூடிய விலைக்கு விற்கிறார்கள். இப்போ இதையே நீங்கள் உள்ளூரில் சரியான முறையில் அணுகி செய்தால் இந்த குளங்களை ஆழமாக்குறது ஒரு வகை, அந்த மண்ணை கழுவி எடுக்கலாம். இப்போ இரணமடுவில் அல்லது கல்மடு குளத்தில் அக்கராயன் குளத்தின் கரைகளில் மண்ணை கழுவி எடுக்கிறதால குளமும் ஒரு பக்கத்தில் தண்ணியின் கொள்ளளவு கூடும், அந்த மண்ணும் பயன்பாடுடையதாக மாறும். அப்போ இது பாதிப்பு இருக்காது. இதை நீங்கள் வடிவாக இன்ஜினியர்ஸோட கதைச்சு சரியான முறையில் செய்தால், விஞ்ஞானபூர்வமாக உறுதிப்படுத்தினால் நான் நினைக்கிறேன். இல்லை, அது நீங்கள் சொன்ன மாதிரி அது இந்த கல்மடுல ஞாபக மண் இருக்குது, அதுக்கு ஒரு கமிட்டி ஒன்றை போட்டு ஆய்வு செய்து இப்போ அதுக்கு ஒரு ரிப்போர்ட் ஒன்று தந்திருக்கிறாங்க. அதன் அடிப்படையில் அது என்ன திருத்த வேலை முடியாதான் வழங்க இல்லாமல் இருக்குன்னு சொல்லி, ஆனால் அது கலவா போகுது அங்கே இந்த மண் வெளியில். இல்லை, அந்த மண் விற்கிற காசு காணும், அதுக்குள்ள உள்ள கிராமத்தில் 4 வீதி போடும். அதை நாங்கள் அந்த பிரதேச சபைக்கு தான் அதை அதன் மூலம் செய்யலாம். அந்த மண் தட்டுப்பாட்டை இங்கே குறைக்கலாம். இந்த 1 லட்சம் ரூபா போகுது. இல்லை, அது எப்படி குறைக்க? ஏற்கனவே ஏதோ ஒரு இடத்துல வந்து ஐயா நாங்கள் ஒரு சீலிங் கொண்ட போடுவோம். இல்லாட்டி வந்து திரும்ப நீங்கள் அங்கே அந்த மண்ணை நீங்கள் என்ன இது பண்ணுறதுக்கு விட்டாலும் கூட அந்த அளவு எக்கச்சக்கமாக தான் இருக்க. இது ஒரு இடத்துல வந்து நீங்கள் கட்டுப்பாடை கொண்டு வரணும்.